வணக்கம் சொந்தங்களே, வாழ்க வளமுடன். மறுபடியும் அக்ஷயன் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் வாசித்த ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் நம் வாழ்வில் மகான்களை சரம் புகுந்தோமானால் அவர்கள் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை புரிவார்கள். சில சமயம் அவர்கள் கூறுவது நமது சிற்றறிவுக்கு எட்டாது. ஆனால் நம்பிக்கையோடு அவர்கள் கூறுவதை பின்பற்ற வேண்டும். வடதேசத்தில் ஒரு நாட்டை தெய்வ பக்தி மிகுந்த அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். சாதுக்களுக்கு பணிவிட செய்வதே அவன் தனது குறிக்கோளாக கொண்டிருந்தான். எனவே எங்கும் மகான் இருந்தாலும் தேடிச் சென்று அவர்களுக்கு உதவி செய்வான். நல்ல அறிவாள். அரசனாக இருந்தாலும் பெற்றற்று தர்ம காரியங்கள் செய்வாள். ஆனால் அரசனது பட்டத்திராணி அரசனுக்கு நேர்மாறானவள். மனதில் கருணையே இல்லாது கடுமையாக இருப்பாள். அவளிடம் பகை குணமும் விரோத பாவம் நிறைந்திருந்தது. இறை நம்பிக்கை என்பது சிறிதளவும் அவளிடம் இல்லை. சமயப்பற்றுள்ளவர்களையும் சாமியார் மின்னாலும் போகிறவனையும் அவன் திருமணம் செய்து கொள்ளவே விரும்பவில்லை. ஆனால் வேறு வழியின்றி தந்தையின் கட்டளைக்கிணங்க அவ்வரசனை அவள் திருமணம் செய்து கொண்டாள். இருவருடைய வழியும் வெவ்வேறானதானாலும் அரசன் இனிமையாக இல்லறம் நடத்தினான். ஆனால் அவளுக்கு அவனுடைய போக்கு பிடிக்கவே இல்லை. நாளுக்கு நாள் அரசனுடைய போக்கு பிடிக்காமல் போக அவனை வெறுக்கத் தொடங்கினாள். இறுதியில் அவனை தீட்டு கட்டவும் துணிந்து விட்டாள். அச்சமயம் அந்த நாட்டுக்கு ஒரு ஜீவன் முக்தர் வந்திருந்தார். இந்த செய்தியை கேட்டதும் அரசன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்பதற்காக சென்றார். அவரை நெருங்கி வரவும் அவர் சூர அரசன் வருவதை கண்டிட்டு ஆன்மீக விஷயங்கள் பேசிக் கொண்டிருந்தவர் அதை தவித்து பைத்தியக்காரன் போல் பிதற்றத் தொடங்கினார். எதற்காக கத்தியை தீட்டுகிறாய்? நான் என்று அறிவேனடா என்று உரத்த குரலில் பாடத் தொடங்கினார். அரசன் தனது அருகில் வந்த போதும் அவர் அதை நிறுத்தவில்லை. அரசனை நிமிந்து கூட பார்க்காமல் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை பாட்டு பாடுவது போல் கூறிக்கொண்டார். அரசனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தான் ஏதும் தவறு செய்து விட்டேனோ? ஏன் அரச மகான் இப்படி சொல்கிறார்? ஐயனே, எனக்கு உபதேசம் தாருங்கள் என்று அவர் பாதத்தில் விழுந்தார். அப்போதும் அவர் மறுபடியும், எதற்காக கத்தியை தீட்டுகிறாயோ என்று நான் அறிவேனடா என்று பழைய பல்லவியை பாடினார். அரசனுக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. உபதேசம் கேட்டால் எதையோ கூறுகிறாரே என்று எண்ணி மிகவும் கவலைப்பட்டார். அருகே வந்த மந்திரியோ, அரசே, இது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் அப்படி சொல்ல வேண்டும். நீங்கள் எதுக்கும் இதை திரும்ப திரும்ப உச்சரியுங்கள் என்று சொல்லி அரண்மனைக்கு திரும்பி விட்டனர். அன்றிரவு அரசன் இதை திருப்பி சொன்னான். அவருக்கு அதன் பொருள் விளங்காவிட்டாலும் அவர் ஏதோ சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். மறுநாள் காலையில் அரசன் முகம் திருத்திக் கொள்வதற்காக அரண்மனை நாவிதனிடம் வந்தார். அந்த நாவிதன் என்றுமே இல்லாத மாதிரி சுறுசுறுப்புடன் சாணக்கல்லில் கத்தியை தீட்டிக் கொண்டு அது எவ்வளவு கூர்மையாக உள்ளது என்று பதம் பார்த்து கொண்டிருந்தார். நாவிதனை நோக்கி வரும்போது அரசன் முதல் நாள் ஞானியிடம் கற்ற பாடத்தை உரக்க உச்சரித்துக் கொண்டே அங்கு வந்தான். எதற்காக கத்தியை தீட்டுகிறாய் என்று அறிவேனடா என்று அரசன் கூறியதும் காதில் விழுந்ததோ இல்லையோ, நாவிதனின் முகம் பேயறந்தது போல் மாறிவிட்டது. உடல் நடுங்கியது, இதயம் படபடத்தது. கையிலிருந்த சாணியின் கல்லையும் கத்தி எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடி வந்த அரசனின் காலில் தடாலென விழுந்தார். அரசே, என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறினான். அரசனுக்கு புரியவில்லை. ஏன், உனக்கு என்ன ஆபத்து என்று கேட்டார். நாவிதன் உழந்து நடுங்கிக் கொண்டே, அரசே, நேற்று கால ராணியார் என்னை கூப்பிட்டு பயமூர்த்தி இன்று காலை தங்களுக்கு முகச்சவரம் செய்யும் போது தங்களது கழுத்தை அறுத்துவிடும்படி கட்டளையிட்டார். அப்படி செய்தால் 1000 பொற்காசு தருவதாக சொல்லி இருந்தார். ராணியின் குணன் எனக்கு தெரியும். மிகவும் அச்சமாக இருந்தது. பணத்துக்கு ஆசைப்பட்டு கத்தியை கூர்மையாக தீட்டிக் கொண்டிருந்தேன். இந்த விடயம் தெரிஞ்ச யாரோ ரகசியமாக உங்களுக்கு இந்த விடயத்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி அழுதான். எனக்கு உயிர்ப்பிச்சை தாருங்கள் என்று கேட்டான். நாவிதனின் இச்சொற்களை கேட்ட அரசன் அதிர்ச்சியுற்றார். கட்டின மனைவியே தன்னை கொல்ல முயற்சித்ததை அறிந்ததும் மனம் கலங்கினான். தனது உயிரை காப்பாற்றிய மகானின் கருணையை எண்ணி மனம் உருகியது. வாழ்க்கையிலேயே வெறுப்பு வந்தது. மனம் பற்றற்று மனதிலிருந்து பந்தமெல்லாம் விலகியது. ஆட்சி பொறுப்பை உதறினான். நேரே தன்னை காப்பாற்றிய சாதுவிடம் சென்றான். அவர் புன்சிரிப்போடு அவரை வரவேற்றுக் கொண்டார். குருவின் சொல்லை கூர்ந்து நோக்க வேண்டும். அது ஆழமுள்ளது, அர்த்தமுள்ளது. அதை அறிந்து கொள்ளவும் இறைவனுடைய திருவருள் வேணும். என்ன மக்களே, சொந்தங்களே, நாங்களும் பார்ப்போம். எங்களுக்கும் குருவருள் கிடைக்கும்.